என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் என்ற நீ நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஆராத்யா குளித்து விட்டு வரும்போது வேதாவும் தயாராகி இருக்கிறான். நீங்க எப்படி ரெடியா நீங்க? அவள் வியப்போடு கேட்க, பாத்ரூம்ல தேனி எதுவும் இல்ல. தேனி இல்லையா? இருந்ததே. இப்ப இல்ல. அதெல்லாம் எங்க போச்சு? வெளியே அது கூடு கட்டி இருக்கு. எல்லாம் கூட்டுக்குள்ள போயிடுச்சுன்னு தோணுது. அதை அங்கிருந்து சுத்தம் செய்ய சொல்லி இருக்கேன். அதை உடனே சுத்தம் பண்ணிடுவாங்க. இனி பிரச்சனை இருக்காது. பார்த்து அங்குள் ஆண்டி துளசி கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லிடுங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதற்குள் ஆராத்யாவின் செல்போன் ஒலித்தது. மேஜை மீதுதான் அவளது செல்போன் இருக்கிறது. நீங்க தான் செல்ல டேபிள்ல வச்சீங்களா? ஆமா, நான் நைட்டு பெட்ல தேடிட்டு இருந்தேன் என்றவள் வந்து செல்லை எடுத்து பார்த்தாள். அவள் அப்பா தான் அழைக்கிறார். அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்கப்பா என்றாள். ஆராத்யா, நானும் தாத்தாவும் எந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிச்சிட்டோப்பா, ரெடி ஆயிட்டோம், இதோ வரோம் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு வேதாவோடு மாடி இறங்கி வந்தாள். அனைவரும் ஒன்றாக காலை உணவை முடித்தனர். வேதா, நாம இன்னைக்கு துபாய் கிளம்புறோம், நினைவிருக்குல்ல? ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. தெரியும் மாமா, பாலாஜி சார் நேத்து போன் பண்ணி இருந்தாரு. ஆராத்யா, நானும் தாத்தாவும் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். அப்பா கூற, அப்ப நானும் வரேன். நீ எதுக்குமா? இல்லப்பா, என்னுடைய வயிறு மோதிரம் ஒண்ணு முந்தா நேத்து ஆபீஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. எங்கேயோ கழட்டி வச்ச நினைவு, ஆனா எங்கன்னு தெரியல. அதை தேடி எடுக்கணும். கழட்டி வச்சியா? ஆமாப்பா, அது ரொம்ப டைட்டா இருந்தது, கையில உறுத்தலா இருந்ததால கழட்டி ஒரு பாக்ஸ்ல வச்ச நினைவு. அதுக்கப்புறம் அதை நான் மறந்துட்டேன். நானும் உங்களோட வரேன். நீ வரணுமா? நாங்க தேடி எடுத்துட்டு வந்தா போதாதா? அதுதான்ப்பா, எங்க வச்சேன்னு நினைவில்ல. எங்க வச்சேன்னு நினைவு இருந்தா சொல்லி அனுப்புனா நீங்க எடுத்துட்டு வருவீங்க. இத நீங்க எங்க அனுப்பி தேடுவீங்க? ஆபீஸ்ல இருக்கிற வேலையை பாப்பீங்களா, என் மோதிரத்தை தேடுவீங்களா? நான் வரேன்பா. அப்ப சரி, நீ வா. வேதா, நீங்க வரீங்களா? இல்ல மாமா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு நாம வேற கிளம்புறோமா, அதனால அதை நான் உடனே முடிச்சாகணும். சரிப்பா என்றவர், ஆராத்யா, டைம் ஆகுது, நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடு என்றார். இதோப்பா என்றவள் வேதாவை பார்த்தாள். வேதா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அவள் வேகமாக மாடிக்கு சென்று 10 நிமிடத்தில் ஒரு அழகான சிகப்பு சுடிதார் அணிந்து இறங்கி வந்தாள். இன்று அவள் இன்னும் அழகாக இருப்பது போல் அனைவருக்கும் தோன்றியது. வேதாவுக்கு கூட தோன்றியது. ஏனென்று தெரியவில்லை, வேதா கண்முன் சௌந்தர்யாவின் முகம் வந்து நின்றது. திருமணமான 2 நாட்களில் அவள் முகத்தில் ஒரு சோகம் குடியேறி இருந்தது அல்லவா? அது அவன் நினைவுக்கு வர அது அவன் மனதை பிசைந்தெடுத்தது. 2 நாட்களில் அவள் முகத்தில் ஏன் இந்த வேதனை? எதுவா இருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியும்? அவ தேர்வு செஞ்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை அவதான் சரி செய்யணும். என்னால எதுவும் பண்ண முடியாது என்று நினைத்துக் கொண்டான். ஆராத்யா அவளது அப்பா தாத்தாவோடு அலுவலகம் கிளம்பி விட்டாள். அவர்கள் சென்றதும், வேதா, உனக்கு வீட்டுல அப்படி என்னப்பா முக்கியமான வேலை இருக்கு? அவங்க கூட நீ ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கலாமே. பாவம் ஆராத்யா, கல்யாணம் ஆன மறுநாளே நீ இல்லாம அவங்க அப்பா தாத்தா கூட போக வேண்டியதா இருக்கு. அவ மனசு கஷ்டப்படாதா? அது மட்டும் இல்ல, உனக்கு CEO பதவி கொடுத்தும் ஒரு நாள் கூட நீ அந்த ஆபீஸ் போகவே இல்ல. ஆராத்யா, அப்பா தாத்தா மனசு கூட கஷ்டப்படாதா? அப்பா தான் கேட்டார். அப்பா, நீங்க சொன்னது சரிதான். ஆனா அந்த ஆபீஸ்ல சௌந்தர்யா வேலை பாக்குறாளே, அத மறந்துட்டீங்களா? என்னப்பா இது, நீ இன்னுமா அவளை மறக்கல? எப்படிப்பா மறக்க சொல்றீங்க? நீ எனக்கு தேவையில்ல, நான் உன்னை மறந்துட்டேன்னு வாயளவுல தான் சொல்ல முடியும். மனசளவுல என்னால அவ்வளவு சீக்கிரமா அவளை தூக்கி வீசவோ மறக்கவோ முடியல. அது கூட இல்லப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நேத்து தான் நான் அவளை பார்த்தேன். எங்க கல்யாணத்துல அவ முகத்துல கூட ஒரு வலி, வேதனை, அதை என்னால தாங்கிக்க முடியல. என்னை பார்க்கும்போது அவளுடைய அந்த வலியும் வேதனையும் இன்னும் அதிகமாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலதான் அவ கண்ணுல நான் பட விரும்பல. அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டோமோன்னு அவ ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னப்பா இது, நீ அவன் நினைவிலேயே இப்படி வேதனைப்பட்டு இருந்தா ஆராத்யா நிலைமை? அம்மா கேட்டார். அம்மன் தான் அவன் நினைவிலேயே கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட போறதில்ல. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னுடைய மனசுல கூட மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அண்ணா, நீ பேசுனதை கேட்டு நான் கூட பயந்தே போயிட்டேன். சௌந்தர்யா நீ வேண்டான்னு நினைச்சது கூட தப்பில்ல. ஆனா அவ உன்னை அவமானப்படுத்தி பேசினதுதான் என்னால மன்னிக்கவே முடியாது. ரொம்ப ஏளனமா பேசிட்டான்னா.
நாம யாருமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க மாதிரி அவ பேசின அந்த பேச்சுக்கள் இருக்கே, அது இப்பவும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அத நான் ஒரு நாளும் மன்னிக்கவும் மாட்டேன். அவ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டதா ஃபீல் பண்ணா அதுக்கு நீ எப்படின்னா பொறுப்பாக முடியும்? அவ அவசரப்பட்டாலும் நீ ரொம்ப பொறுமையா தானே அவகிட்ட பேசின. ஆனா அவ எப்படி உதாசீனப்படுத்தி உன்னை பேசினா, எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா. எவ்வளவு திமிர் இருந்தா அந்த அசோக்குக்கு தாலி கட்டாத பொண்டாட்டி ஆயிட்டேன்னு உன் முகத்தை பார்த்து சொல்லியிருப்பா. அந்த வார்த்தையை கேட்டு நீ எப்படி நொறுங்கி போயிருப்ப. அவளுக்காக நீ என்ன வேதனைப்படணும்? அவ வாழ்க்கை சரியில்லைனா உனக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவளுக்கு கொடுத்த தண்டனையா தான் நான் நினைப்பேன். அவ எக்கேடோ கெட்டு போகட்டும். என்னால அப்படி நினைக்க முடியல துளசி. அவளை நான் உயிரா காதலிச்சிருக்கேன். அதனாலேயே அவ்வளவு சீக்கிரமா என்னால அவளை வெறுத்துட முடியாது. அவளும் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய மனசு ஆசைப்படுது. ஆனா அவ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால அவளை பார்க்க நான் விரும்பல. அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கூறியவன் மாடிக்கு சென்றான். ஆராத்யா அப்பா தாத்தாவோடு அலுவலகத்திற்குள் நுழையும் போது குட் மார்னிங் என்று கூறும் அனைவரின் விழிகளும் அவளை ஈயாக மொய்த்தது. சௌந்தர்யா விழிகள் கூட ஆவலாய் அவள் முகத்தை பார்த்தது. நேற்று திருமணத்தில் கூட அவளை பார்த்தாளே, அன்று இல்லாத ஒரு பொலிவும் ஆனந்தமும் அவள் முகத்தில் குடியேறி இருக்கிறது. வேதாவை கட்டிக்கிட்டவளாச்சே, அவளுக்கு என்ன குறை இருக்கும்? சந்தோஷமா தான் இருப்பா. வேதா பாசத்துல வள்ளலாச்சே என்று நினைத்துக் கொண்டவள் தன் வேலையில் விழிகளை பதித்தாள். ஆராத்யா அவள் அப்பா அறைக்கு வந்து மேஜை மீது இருந்த ஒரு சிறு பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தாள். மோதிரம் அதற்குள் இல்லை. மேஜை முழுவதும் பரிசோதித்து விட்டாள். ஆனால் மோதிரத்தை காணவில்லை. இப்போது அவள் தாத்தா அறைக்கு வந்தாள். தாத்தா அறை மேஜையில் இருந்த பெட்டியையும் திறந்து பார்த்தாள். அங்கும் இல்லை. இதே போன்று இன்னொரு பெட்டி அங்கு இருந்த நினைவு. ஆனால் அந்த பெட்டியை அங்கு காணவில்லை. தாத்தா, இதே மாதிரி ஒரு சின்ன பெட்டி இங்க இருந்ததே, அது எங்க? என்னவோமா தெரியலையே. அப்போதுதான் அலுவலகத்தை சுத்தம் செய்யும் அந்த பெண் அனுமதி பெற்று உள்ளே வந்தாள். என்னம்மா, என்ன வேணும்? தாத்தா கேட்க, சார் நான் மேடத்தை பார்க்க வந்தேன். அந்த பெண் கூற, என்னையா? ஆராத்யா வியப்போடு கேட்டாள். ஆமா மேடம், இந்த மோதிரம் இது உங்களது தானே? கையில் வைத்திருந்த மோதிரத்தை அவள் காண்பித்தாள். ஆம், ஆராத்யா இதைதான் தேடிக்கொண்டிருக்கிறாள். நான் ரூம கிளீன் பண்ணும்போது கீழே கிடந்தது. உங்க விரல்ல இந்த மோதிரத்தை நான் பார்த்திருக்கேன். அதுதான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. சார் யார்கிட்டயாவது கொடுத்துடலான்னு நினைச்சேன். அந்த பெண் மோதிரத்தை ஆராத்யாவிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டவள், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் இந்த மோதிரத்துல இப்போ உன்னுடைய மனசதான் பாக்குறேன். உன் மனசு ரொம்ப அழகா இருக்கு. அந்த மனசுக்காகவே இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்க என்றவள் அவள் கையை பிடித்து மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தாள். மேடம், இது வைரம் தானே? ஆமா, வைரமே தான். இவ்வளவு விலை உயர்ந்த மோதிரம் எனக்கா? ஆமா, உனக்கே தான். ஆனா மேடம், இந்த மோதிரத்தை நான் விரல்ல போட்டுக்கிட்டா இது கண்ணாடி கல்லுன்னு தான் என்னை சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதை கேட்டு சிரித்த ஆராத்யா, சரி அப்படின்னா இத உன்னுடைய தேவைக்காக நீ வித்து காசாக்கிடு. அதை கேட்டு அந்த பெண்ணின் முகம் மலர்ந்தது. தேங்க்யூ மேடம் என்றவள் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றாள். தாத்தா ஆராத்யாவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த ஆராத்யா, என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க என்று கேட்டாள். ஆராத்யா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேதா ஒரே நாள்ல உன்னை கவுத்துட்டாரா? சிரித்தவள், நீங்க சொன்னது சரிதான். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் வேதாதான். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ ஏதோ பிளான் பண்ணிதான் வேதாவை ஒத்துக்க வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு தான் இன்னைக்கு காலையில உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு தோணிட்டு இருந்தது. எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. அத பத்தி என்கிட்ட சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினான். சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவனை சமாதானப்படுத்தினேன். ஆனா இப்ப மனசுக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் மாயமா மறைஞ்சிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே தாத்தா, ரிங் தான் கிடைச்சிருச்சுல. நான் இனி வீட்டுக்கு கிளம்புறேன். டிரைவர் கிட்ட சொல்லி என்ன வீட்டுல விட்டுட்டு சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போமா. ஓகே தாத்தா என்றவள் தாத்தா அறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்பா அறையை நோக்கி அவள் நடக்க மிகவும் தற்செயலாக தலை உயர்த்தி பார்த்த சௌந்தர்யா ஆராத்யாவை கண்டதும் பொறாமையோடு அவளையே பார்த்தாள்.
அவளை தாண்டி சென்ற ஆராத்யா முன்னால் இருக்கும் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடியில் பின்னால் அமர்ந்திருக்கும் சௌந்தர்யாவை கண்டாள். அவள் விழிகள் இப்போதும் ஆராத்யாவை பொறாமையோடு பார்க்கிறது. அந்த பொறாமையில் வேதாவின் மதிப்பை அவள் உணர்ந்தாள். வேதா மதிப்பில்லாதவன் என்று அவளுக்கு முன்பே தெரியும். ஆனால் இந்த பொறாமை பார்வையில் அவன் மதிப்பு இன்னும் உயர்வது போல் அவளுக்கு தோன்றியது. மெல்லிய ஒரு புன்னகையோடு அப்பா அறைக்கு வந்தவள் அப்பாவிடம் கூறிவிட்டு உடனே அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு விட்டாள். அவள் மனம் முழுவதும் இப்போது வேதாதான் நிறைந்திருக்கிறான். ஆனால் அவன் மனதில் அவள் இருப்பாளா? உயிராக சௌந்தர்யாவை நேசித்த அவனால் தன்னை நேசிக்க முடியுமா? தன்னை அவன் ஏற்றுக்கொள்வானா? ஒரே இரவில் வேதாவிடம் அவள் வீழ்ந்து விட்டாள். அதே போன்று வேதாவின் மனம் மாறுமா என்ன? எப்படியெல்லாம் 1000 சந்தேகங்கள் அவள் மனதில் எழுந்தது. பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.